ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம யூரோவில் வந்து செல் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக அது எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுத்துலேயுமே வந்து ஜஸ்ட் டிஎக்ஸ்ஓயோட டெய்லி அவுட்லுக் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வந்து உங்களோட ட்ரேடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து யூரோவில் வந்து செல்ஸ் பார்த்துருந்தேன். இந்த டேவோட எஃப்இஜியில் வந்து மிட்டிகேஷன் ஆன நேற்று மிஸ்டிகேஷன் ஆச்சு. அந்த ஹையை எடுத்துகிட்டு செல்லாவான் யூரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி எடுத்துட்டான். உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் தெளிவாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த ஹையை எடுத்திருப்பான். கரெக்டாக வந்து 1AM எடுத்திருப்பான். 1AM எடுத்தோடனே சரி செல் பார்க்கலாம், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணதை வந்து இந்த 00 வந்து ட்ரூடே வந்து விக்கேல ஓப்பன் ஆகிருப்பான். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, இந்த கேண்டில் பேர் விக்கேல ஓப்பன் ஆனால் அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி எதுவும் இருக்கும், ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் ஞாபகம் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டேவோட எஃப்இஜியில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தால் அதை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி டேவோட எஃப்இஜியில் 15 மினிட்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. கரெக்டாக வந்து இதை நான் மார்க் பண்ணேன். அப்படியே இருக்குல்ல, இதை நான் அப்படியே மார்க் பண்ணேன். இதை நான் மார்க் பண்ணிட்டு சரி இது இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் எஸ்எம்டி கொடுத்தா யூரோ இல்லை வந்து ஜிபிபி அப்படின்னா டிஎக்ஸ்ஒயில் வந்து எஸ்எம்டி கொடுத்தா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எம்டி எதுவும் இருக்கா, அதாவது இப்போ ஃபார்ம் பண்ண இருக்க ஹையை ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி எடுத்தான். இப்போ இந்த ஹையை வந்து இந்த ஹை எடுத்துட்டான், ஃபுல்லாகவே எடுத்துட்டான். ஓகே, எடுத்ததுக்கப்புறம் எஸ்எம்டி கொடுத்தா கீழே வந்து ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணால் நம்ம என்ட்ரி போவோம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த எஃப்இஜியும் ஃபெயில் பண்ணோன்னே நான் என்ட்ரி போயிட்டேன். ஃபெயில் பண்ணோன்னே என்ட்ரி பண்ணேன். கரெக்டாக கீழே வந்தது, அடுத்த 2 கேண்டில் தூக்கி மேலே அடிச்சிட்டான். அடுத்தடுத்து ஃபுல்லாக கீழே இறக்கிட்டான் டிபி போயிட்டு. என்னடா அது, எனக்கு ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகலை எப்படி அப்படின்னா. அப்புறம் தான் சரி மிட்டிகேஷன் இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தப்ப 1 ஹவரில் வந்து ஒரு எஃப்இஜி இருக்கும் அதுக்கிட்ட. கரெக்டாக அந்த இடம், அதாவது இப்போ நான் அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸில் வந்து 15 மினிட்ஸில் வந்து இதாக எடுத்திருந்தேனே ஃபஸ்ட்டு ஒரு ஹை, அந்த ஹையும் அதாவது இப்போ நான் எஸ்எல்ஆ வச்ச ஹையும் ஈக்குவல் ஹைஸாக இருந்திருக்கு 1 ஹவரில். நான் கவனிக்கலை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த ஈக்குவல் ஹைஸ்க்கு மேலே ஒரு 1 ஹவர் எஃப்இஜி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விங் ஹை இருந்திருக்கு. நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லை இந்த இடத்த. ஓகே, இதனால தான் இதாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நம்ம தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ட்ரி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து என்னென்னா ஒரு ட்ரேடுக்கு $25 ரிஸ்க் வைப்பேன். ஆனால் இந்த ட்ரேடுக்கு நான் வச்சது $20. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஓகே நம்ம 25 வைக்க வேணாம், 20 வைப்போம் அப்படின்னு வச்சேன். எல்லா ட்ரேடுக்கும் 25 வைப்பேன், ஆனால் இந்த ட்ரேடுக்கு நான் 20 வச்சேன். எனக்கு சுத்தமாக தெரியல என்ன ஞாபகத்தில் அப்படி வச்சேன் அப்படின்னு. கரெக்டாக 25 25 வச்சா போய் அடிச்சிட மாதிரி அடிச்சிருக்காது. கரெக்டாக இங்கே இருந்திருக்கும். அதே 1:2 இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்கும். கரெக்டாக 20 தான் வச்சேன். கரெக்டாக அந்த ஸ்விங் ஹையில் நின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிச்சிட்டான் அந்த ஸ்விங் ஹையை. கரெக்டாக இங்கே வந்து அப்புறம் வந்து டார்கெட் அடிச்சிட்டான். இதை நான் எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து இது ஃபுல்லாக எஸ்எல் அடிச்சு திரும்பி கீழே வந்து இது பிரேக் பண்ணோடனே சரி இவ்வளோ தூரம் இறங்கிட்டான். 15 மினிட்ஸில் பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் இருந்துச்சு. 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தா நல்ல க்ளோஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு எடுக்க மனசு இல்லை. இப்போ நம்ம அதை ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு அப்படியே 50% போடுறேன். 50% போட்டால் கரெக்டாக இந்த இதுக்கு ஹைட்டாக வந்து உட்காரும். கரெக்டாக எஸ்எம்டி மாதிரி கொடுத்துருந்தான். ஆனால் எனக்கு வந்து வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போதும், எஸ்எல்ஓ டிபிஓ அதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு இன்னொரு ட்ரேட் எடுக்க தோணலை டக்குன்னு, ஏன்னா அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். ஓகே.
நாளைக்கு நான் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.